அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் ரகசியமானதும் அமைதியானதுமான ஒரு போரை பற்றி. இது டாங்கள், துப்பாக்கிகள், அணு ஆயுதங்கள் போன்றவை இல்லாத யுத்தம். ஆனால் மனதிலும் நம்பிக்கையிலும் இதயங்களிலும் நடைபெறும் ஒரு மௌன யுத்தம். இந்த போர் இஸ்ரேலின் பெண்கள் இராணுவத்தை சுற்றி நிகழ்கிறது. அவர்கள் வெறும் இராணுவ வீரர்கள் அல்ல, அவர்கள் ஒரு மிகப்பெரிய உளவுத்துறை யுத்த திட்டத்தின் பாகமாக இருக்கின்றனர். இவர்களின் நோக்கம் எதிரியின் நிலம் அல்ல, அவர்களின் மனதை கைப்பற்றுவது. 1948 இஸ்ரேல் உருவான போது அதை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாம் எதிரிகளாக இருந்தன. இதனால் ஆண்களும் பெண்களும் இருவரும் சிப்பாய்கள் ஆக வேண்டும் என்பது கட்டாயமாகிற்று. ஆரம்பத்தில் பெண்கள் சுகாதார பணிகளில் மட்டுமே இருந்தனர். ஆனால் காலத்தின் போக்கில் அவர்கள் நேரடி போர் நிலைகளில் வந்துவிட்டார்கள். இஸ்ரேலின் ஸ்லோகன் இதுதான்: ஒவ்வொருவரும் ஒரு இராணுவ வீரர். இது பெண்களையும் போர்க்களத்துக்கு இழுத்து வந்தது. ஆனால் இஸ்ரேல் ஒரு புதிய தந்திரத்தை கையாண்டது. பெண்களின் அழகு, இனிமையான முகம், முகமலர்ச்சி சமூக ஊடகங்களில் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் ஆயுதமாக மாறியது. டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இஸ்ரேலின் பெண்கள் இராணுவ வீரர்களின் புகைப்படங்கள் பெருமளவில் பரவுகின்றன. அவர்கள் துப்பாக்கியுடன் கடற்கரையில் நடக்கிறார்கள், சிப்பாய் முகாமில் பிஸ்ஸா சாப்பிடுகிறார்கள், ரன்வே மாடல் போல போஸ் கொடுக்கிறார்கள். இவை வெறும் வினோதம் அல்ல, உண்மையில் இது ஒரு மனதியல் தாக்குதலாகும். மக்கள் மனதில் நுழைய, அவர்களின் எண்ணங்களை மாற்ற, நம்பிக்கைகளை சிதைக்க. இஸ்ரேலின் உளவுத்துறை மொசாத் இந்த விளையாட்டில் மாஸ்டர். இவர்கள் பெண்களை அழகு, நயமான பேச்சு, நிச்சயமற்ற பார்வை மூலம் எதிரிகளை ட்ராப் செய்ய பயிற்சி அளிக்கிறார்கள். இவர்களை பிளாக் விடோ என அழைக்கின்றனர். 1973 பீரூத்தில் நடந்த ஒரு சம்பவம் இதற்கான எடுத்துக்காட்டு. இஸ்ரேல் ஒரு முக்கிய இலக்கை அழிக்க ஒரு பிரெஞ்சு பெண்ணை அழகான, கல்வி அறிவு வாய்ந்த, நயமானவளாக பயன்படுத்தியது. அவள் ஸ்லோலி அந்த இலக்கின் நம்பிக்கையை பெறுகிறாள். கடைசியில் அந்த இலக்கு மரணம் அடைகிறான். காரணம் யாருக்கும் தெரியாது. அந்த பெண் மறைந்து விடுகிறாள். பெயர், அடையாளம் எல்லாம் இரகசியமாக மாறுகிறது. இது யுத்தம் அல்ல, இது சதியான கலையின் உச்சம். இஸ்ரேலின் வெற்றி யுத்தத்தில் அல்ல, மனதுகளில். 2019 ஒரு யூத பண்டிதர் சொன்னார்: இந்த பெண்கள் எங்கள் குடும்பங்களை சிதைக்கின்றனர். ஒருபுறம் மதவாத யூதர்கள் பெண்களை வீடுகளுக்குள் கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். இன்னொரு புறம் இஸ்ரேல் அரசு பெண்களை இராணுவமும் ஊடகமும் சேர்ந்த ஒரு முகமாக மாற்ற விரும்புகிறது. இதை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான யூத பெண்கள் இராணுவத்துக்கு கட்டாயமாக சேர்க்கப்படுகின்றனர். இவர்களை காட்சி பொருளாக மாற்றி உலகில் இஸ்ரேலின் இமேஜை உயர்த்துகிறார்கள். ஒரு லீக்கான ரிப்போர்ட் இதை கூறுகிறது: வனிதா சிப்பாய்கள் மூலம் நாங்கள் யுத்தம் மட்டுமல்ல, யோசனைகள் வரை பரப்புகிறோம். இது நம்மிடம் ஒரு கேள்வியை எழுப்புகிறது: நாமும் தூங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா? இஸ்லாம் பெண்களுக்கு உயர்ந்த இடம் கொடுக்கிறது, தாயாக, சகோதரியாக, சமூகத்தை கட்டி எழுப்பும் பேரழகாக. ஆனால் இஸ்ரேல் பெண்களை ஒரு மீடியா வெப்பனாக மாற்றுகிறது. நமது இளம் தலைமுறை இன்று சோஷியல் மீடியாவில் மயங்கி விழுந்துள்ளது. இந்த அழகான தாக்குதல் நமது மதத்தையும் கலாச்சாரத்தையும் மதிப்புகளையும் அழிக்கிறது. இது போன்ற மாயாஜாலங்களை உணர்த்த நம் இளைஞர்களை விழிப்புறுத்த வேண்டும். வெளியே வெடிக்காத யுத்தம் நம்முள் நடைபெறுகிறது. இஸ்ரேலின் வனிதா இராணுவ திட்டம் வெறும் இராணுவம் இல்லை, அது நம் ஒட்டுமொத்த மத கலாச்சார அடையாளங்களை அழிக்க முயலும் திட்டம். இப்போது விழிக்காவிட்டால் நம்முடைய தலைமுறைகள் உள்ளிருப்பிலிருந்து அழிந்துவிடும்.